இன்றைக்கி சண்டே சமையலில் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்புக்கு வந்து நல்லா 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன். இது பிராய்லர் சிக்கனுன்னு சொல்லுவாங்க. அதுதான் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். 1 கிலோ எடுத்ததை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம 2-3 வாஷ் நார்மலாக கழுவிக்கிறணும். கழுவுன பிறகு கடைசியாக வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கிட்டேன். அதில் இருக்க கிருமி ஏதோ இருந்தால் அது வந்து இறந்து போயிரும்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. இது என்ன நமக்கு தேவையான ஐட்டம் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சிக்கனு, அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கிறணும். தாளிக்கிறதுக்கு பட்டை, கறி மசால், சோம்பு, இலை, பிரியாணி இலை. பிரியாணி இலை எதுக்குன்னா கொஞ்சம் வாசத்துக்கும் நல்லாயிருக்கும், அதுக்காக பிரியாணி இலை. ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்கின பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு இன்னும் நல்லா வதக்கணும். ரொம்ப நல்லா வதங்க தான் நமக்கு வெங்காயம் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவு அந்த மசாலாவோடே மிக்ஸ் ஆகும். திருப்பி தக்காளி 5 தக்காளி நல்லா கழுவி 5 தக்காளியை நறுக்கி, ஒரு தக்காளியை 4ஆக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்குள்ளவே நம்ம வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் நல்லா போட்டு இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடணும். மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதையும் என்ன பண்ணணும், எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வெங்காயம், தக்காளி, சிக்கனு எல்லாம் நல்லா வதக்கணும். சிக்கனையும் இந்த வெங்காயம் தக்காளியோட ஃப்ளேவருக்குள்ளே வரணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அது போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு திருப்பி இந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு இந்த சிக்கனை எடுத்து போடணும். சிக்கனை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டிருப்போம். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மஞ்சத்தூள் வந்து நம்ம போட்டுக்கிறதுல எந்த இதுவும் குறைய போகிறதில்ல. இன்னும் அதிகமாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். வீட்டில் அரைச்ச கலந்த மிளகாத்தூள் இருக்குது. அது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் அரைச்சிக்குவேன். அரைச்சி அதை நல்லா ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா சேஃபாக வச்சுருப்பேன். அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு வெறும் தனி மிளகாத்தூள் அதையும் நான் அரைச்சி தனியாக வெறும் மிளகாய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இது எங்கள் அம்மா எனக்கு அரைச்சி கொடுப்பாங்க. இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தனி மிளகாத்தூளும் வச்சுப்பேன். ஏன்னா நான் கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தி சாப்பிடுவோம். அதனால் இதையும் அது உப்பு இந்த அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து அந்த அரைச்ச தண்ணியை கழுவி அதில் ஊற்றி நல்லா குக்கர் 3 விசில் வச்சு 2 விசில் வச்சா போதும். 3 விசில் வேண்டாம். சிக்கன்னா இது 2 விசில்லே வெந்துடும். வச்சு 2 விசில் விட்டோன்னே இறக்கி வச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு கமன்னு இருக்கும். அந்த குழம்ப நீங்கள் பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கமன்னு அது திறந்தோடனே குக்கரை திறந்து நல்லா ஸ்மெல் அடிக்கும். டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. லைக் செய்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.